சொந்தங்களுக்கும் அரசிகளுக்கும் வணக்கம். தமிழ் சமூகம் எதிர்கொண்டிருக்கக்கூடிய பல்வேறு சிக்கல்களில் நான் மிக முக்கியமானதாக பார்ப்பது நம்முடைய மத சிக்கல். நாம் பல்வேறு மதங்களை பின்பற்றுகிறோம். தமிழர் மெய்யியல் என்பது அனைத்து மதங்களையும் உள்ளடக்கியதாகவே இருக்கின்றது. இப்படிப்பட்ட சூழலில் இத்தனை காலங்கள் இல்லாத அளவிற்கு நெருக்கடிகளும் மத ஆக்ரோசங்களும் இங்கே அலை அலையாக எழும்பி வருகின்றன. இந்த மத வெறி என்னும் அலை ஒரு சாரலுக்கு மட்டும்தான் என்று நான் சொல்வது இல்லை. இங்கே எல்லோருக்குள்ளும் மதவெறி இருக்கின்றது. தமிழன் தன்னுடைய அடையாளமாக தன்னுடைய மொழியையும் தன்னுடைய கலாச்சாரத்தையும் பின்பற்றி வருவானே ஆனால் இந்த சிக்கல்களுக்கு இங்கே இடமில்லை. ஆனால் தமிழனோ பண்பட்ட சமூகம் என்ற ஒற்றை போர்வையில் தங்கள் மெய்யலை மறந்து நீங்கள் எந்த இறையை ஏற்றுக்கொண்டாலும் அதனுடைய நம் கலாச்சாரத்தை பின்பற்றி இருக்க வேண்டும். ஆனால் இந்துவாய் இருப்பதாக இருக்கட்டு, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களாக இருக்கட்டு, கிறிஸ்தவத்தை பின்பற்றுபவர்களாக இருக்கட்டு, புத்த மதத்தை பின்தொடர்பவர்களாக இருக்கட்டு, அதையும் தாண்டி இன்று பல்வேறு சிறு சிறு மதங்கள் இங்கே உருவாகி வருகின்றன. சீக்கியத்தை கூட தமிழர்கள் ஏற்றுக்கொண்டு வருகின்றார்கள். ஆனால் நீங்கள் அந்த மதத்தின் அடையாளமாக அவர்களுடைய உருவத்தையும் அவர்களுடைய உடையையும் அந்த மதம் எந்த இடத்தில் உருவானதோ அதனுடைய கலாச்சாரத்தையும் பின்பற்றுகின்றீர்கள். நான் என்ன சொல்கிறேன் என்றால், நீங்கள் இறை கோட்பாட்டை ஏற்றுக்கொள்ளுங்கள், அதில் எந்த தவறுமே இல்லை. ஆனால் நீங்கள் இறை கோட்பாட்டை கூட முழுமையாக ஏற்றுக்கொள்வதில்லை, அது அடையாளமாகத்தான் ஏற்றுக்கொள்கிறீர்கள். ஆனால் அந்த நிலத்தின் உணவை, அந்த நிலத்தின் உடையை, அந்த நிலத்தின் கலாச்சாரத்தை முற்றிலும் முழுவதுமாக பின்பற்ற முயற்சி செய்கின்றதின் விளைவாக நம்மில் நிச்சயமாக தமிழனுக்கு என்ற பொது அடையாளம் மறுக்கப்பட்டு, மறைக்கப்பட்டு, உடைக்கப்பட்டு பல்வேறு துண்டுகளாக மத அடையாளத்தோடு சுற்றித் திரிகின்றோம். கிறிஸ்தவன் இப்படி இருப்பான், இஸ்லாமியன் இப்படி இருப்பான், இந்துத்துவாவை இந்துத்துவாவை பின்பற்றுகிறவன் இப்படி இருப்பான், இஸ்கானுக்கு செல்கின்றவன் இப்படி இருப்பான், சீக்கிய மதத்தை தழுவுகின்றவன் இப்படி இருப்பான். சீக்கிய மதத்தின் அடையாளம் அந்த சீக்கிய மதத்தின் குருவாய் இருக்கக்கூடிய குருநானக்கின் போதனைகளின்படி நடப்பதுதானே தவிர அவர்களைப் போலவே டர்பன் அணிந்து கொண்டு குருவால் ஏந்துவது நம்முடைய கலாச்சாரம் அல்ல. நம்முடைய கலாச்சாரம் நாம் கட்டுத்தடி வைத்திருந்தோம், சூறு கத்தி வைத்திருந்தோம், பலவற்றை நம்மோடே வைத்திருந்தோம். அவற்றையெல்லாம் துறந்து விட்டு அவற்றை நம் அடையாளமாக மீட்டெடுக்காமல் பிறருடைய அடையாளத்தோடு ஒன்று போய், அதே போல கிறிஸ்துவ மார்க்கத்தை சேர்ந்து விட்டால் உடனடியாக நெற்றியில் இருக்கும் பொட்டுக்களை எல்லாம் அழித்துவிட்டு கிறிஸ்தவ அடையாளம் என்ற ஒன்றை தருக்கின்றீர்களே தவிர அந்த கிறிஸ்துவ மதத்தின் ஆணிவேராக இருக்கக்கூடிய கிறிஸ்து சொல்லுகின்ற சத்தியத்தின்படி இங்கே யாருமே நடப்பதில்லை. அதே போல பகவத்கீதை மற்றும் கம்பராமாயணம், மகாபாரதம் என்னும் புராணங்களில் சொல்லக்கூடிய இறையை நமது மெய்யியல் இறைகளோடு ஒன்று கலந்து உருவான இந்து நம்முடைய அந்த புராண கதைகள் நம்முடைய இறை மெய்யியல்களை உள்ளடக்கி உருவாக்கப்பட்டது. அந்த மெய்யியலோடு நீங்கள் உருவாக்கப்பட்ட அந்த இந்து மதத்தை பின்பற்றுவதாக இருந்தால் அதற்கு ஒரு புற அடையாளங்கள் இங்கே இருக்கின்றன என்று அதிகப்படியாக காவி அணிவதை எல்லோரும் கொண்டாடுகின்றீர்கள். புத்தருக்கு காவி உடை, நமது பெரும்பாட்டன் வள்ளுவனுக்கு காவி உடை, அவ்வைக்கு காவி உடை என்று இப்படி அந்தந்த மார்க்கத்துக்கு நீங்கள் போகும்போது இஸ்கானுக்கு போகிறீர்கள். இஸ்கானுக்கு நிறைய பேர் நீங்க மதம் மாறுறாங்க. என்ன செய்கிறீர்கள்? துளசி மணி மாலைகளை கழுத்திலே அணிந்து கொண்டு நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் இறை தத்துவத்தை ஏற்றுக்கொள்ள மறுக்கின்றீர்கள். அந்த இறை சொல்லுகின்ற தத்துவத்தின் கீழே செல்வதற்கு நீங்கள் தயாராக இல்லை. அந்த புற அடையாளங்களை மாற்றிக்கொண்டு புற அடையாளங்களை உள்வாங்கிக் கொண்டு இங்கே ஒரு புது மதவரியை உண்டு பண்ணுகின்றீர்கள். புத்த மதத்துக்கு சென்றால்
புத்தரின் கோட்பாடுகளை, அவருடைய அறிவுரைகளை, ஆசிகளை பெற்றுக்கொள்வதாக, அந்த அறிவுரைகளை ஏற்றுக்கொள்வதாக, அந்த அறிவுரைகளின்படி நடப்பதை விட்டுவிட்டு அந்த உடைகளை நீங்கள் களவாடுகின்றீர்கள். நான் இங்குதான் தமிழ் சமூகம் தன் மிகப்பெரிய அடையாளங்களை துறந்து மத ரீதியான பிரிவுகள், இங்கே சாதி ரீதியான பிரிவுகள் ஒரு புறம் இருக்கின்றது, ஆனால் மத ரீதியான பிரிவுகளின் வாயிலாக நாம் எதை சாப்பிடுகின்றோம், எதை கும்பிடுகின்றோம் என்று இல்லாமல் அனைத்துமே இன்னொருடைய அடையாளத்தோடு தன் சுய அடையாளத்தை மறந்து நிற்கின்றீர்கள். என் அருமை தமிழ் சமூகமே, நீங்கள் உண்மையிலேயே தொன்று தொட்ட பழங்குடி. இங்கே பல்வேறு விதமான பேச்சலைகள் எழும்புகின்றன, பல்வேறு விதமான வரலாற்று சுவடுகள் தேடப்படுகின்றன. இறுதியில் நீ தமிழன் என்பதை மட்டும் மறந்து செல்கின்றீர்கள். உங்கள் வரலாற்றை மீட்டெடுப்பதும் எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு முக்கியம் தமிழரின் கலாச்சாரம் பண்பாடை மீட்டெடுப்பது. நீங்கள் கேட்கலாம், தமிழரின் கலாச்சாரம் பண்பாடு இங்கே இல்லையா என்ற. நிச்சயமாக இல்லை. தமிழரின் கலாச்சாரம் பண்பாடு முற்றிலும் ஒழிக்கப்பட்டு வட இந்திய கலாச்சாரம் தமிழரின் கலாச்சாரம் என்றும், மேற்கத்திய கலாச்சாரம் தமிழரின் கலாச்சாரம் என்றும், மேலை நாடுகளின் கலாச்சாரம் தமிழருடைய கலாச்சாரம் என்றும் மருவி வருகின்றது. இது மிகப்பெரிய ஆபத்து என்பதை உணருங்கள். மதவெறி கும்பல்களிடம் மிகவும் கவனமாயிருங்கள். அது எல்லா மதத்திலும் இருக்கிறது. காவி பயங்கரம், வெள்ளை பயங்கரம், பச்சை பயங்கரம், இப்படி பயங்கரம் எல்லா இடங்களிலும் ஊறி கிடக்கிறது. அந்த பயங்கரவாதத்தை, அந்த மதவெறி எனும் மனித குலத்தை அழிக்கும் அந்த விஷத்தை புரிந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு நீங்கள் இருக்க வேண்டும் என்றால் நம்முடைய இறை கோட்பாட்டை வலுவாக பற்றி பிடியுங்கள். அது எந்த இறையாக இருக்கலாம். கலாச்சாரத்தை விட்டு விடாதீர்கள். தமிழர் கலாச்சாரம் வேறு, நீங்கள் பிடிக்கின்ற இறையின் கலாச்சாரம் வேறு. இறையின் தத்துவத்தை எடுத்துக்கொள்ள வேண்டுமே தவிர இறையின் கலாச்சாரத்தை நீங்கள் களவாடக்கூடாது. அதற்கு அந்த இறை கோட்பாட்டிலே அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது. நன்றாக நீங்கள் வழிபடும் இறை கோட்பாட்டின் தத்துவ புத்தகங்களை படித்து பாருங்கள். அதை என்ன சொல்லுகின்றது நீங்கள் கண்டுகொள்ளலாம். என் இனிய தமிழ் சொந்தங்களே, என்னை இந்த நிலத்தின் ஆழ பிறந்த அரசிகளே, இந்த கருத்தியல் உங்களுக்கு உடன்பாடோ இல்லையோ, இது மிக முக்கியமான கருத்தியலாக நான் பார்க்கிறேன். தமிழ் பொது சமூகம் மதவெறி கும்பல்களிடமிருந்து தங்களை காப்பாற்றிக் கொள்ள வேண்டிய மிக முக்கியமான கட்டத்தில் இருக்கிறோம். இந்த 2026 தேர்தல் 3 மதவெறி கும்பல்களும் நம்மை வெட்டி தரித்து வாக்கு வங்கியாக மாற்ற காத்திருக்கிறது. எச்சரிக்கையாயிருங்கள். நமக்கான உரிமையும் நமக்கான சுதந்திரமும் நமது வாக்குகளில் இருக்கிறது. எனவே நீங்கள் அறிவார்ந்த தமிழ் சமூகத்தின் வாரிசுகள் என்பதனால் மிக தெளிவாக யோசித்து சிந்தித்து மதவெறி கும்பல்களிடமிருந்து ஒதுங்கி நின்று மத கோட்பாட்டுகளை பின்பற்றி செல்லுங்கள். நன்றி, வணக்கம்.